ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து 3 மாதிரி போஸ்ட் வந்து இருக்குது. ஃப்ரெஷர், எக்ஸ்ஐடி மற்றும் பாஸான்னு சொல்லி 3 கேட்டகரி வந்து எடுக்க போகிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சி 480, எக்ஸ்ஐடிக்கு வந்து 510 மற்றும் பாஸாக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது. பாஸா அப்படின்னா ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஜாப் கிடையாது, இது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். அதாவது 1 இயர் அல்லது 2 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும். அது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து பல இடத்துல வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரயில்வேலேயே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில வேகன்சி வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஏஜ் லிமிட் பற்றி பார்ப்போம் அப்படின்னா 1/10/2019 அன்றைக்கி 15லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவுமே எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் அண்ட் மெஷினிஸ்ட்டுக்கு வந்து 10th படித்திருந்தாலே போதும். 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும். அதே போல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து எடுத்து படிச்சிருந்துருக்கணும். இவங்களுக்கு வந்து மொத்தம் 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்குது. கார்பெண்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெல்டருக்கு வந்து 1 வருஷமும் 3 மாதமும் ட்ரைனிங் இருக்கும். கார்பெண்டர் அண்ட் பெயிண்டருக்கு வந்து 2 வருஷம் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸ்ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் அண்ட் மெஷினிஸ்ட்க்கு வந்து 10th படித்திருந்தாலே போதும். இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் வந்து 1 வருஷம் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக என்ன தேவைப்படும் அப்படின்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கார்பெண்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டருக்கும் வந்து 10th படித்திருந்தாலே போதும். இவங்களுக்கும் 1 இயர் ட்ரைனிங் பீரியட். இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா என்டிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதே போல் ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து 10th படித்திருந்தாலே போதும். இவங்க வந்து அந்த என்டிசி சர்டிஃபிகேட் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இதில் வந்து வாங்கிக்கலாம். இவங்களுக்கு வந்து 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட். நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங்க்கு வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்தினாலையும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணுற சமயத்தில் வந்து இதுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டைஃபன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து 5700 ரூபாயும், செகண்ட் இயர் வந்து 6500 ரூபாயும் இருக்கும். எக்ஸ்ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து 5700 ரூபாயும், செகண்ட் இயர் வந்து 6500 ரூபாயும், தேர்ட் இயர் வந்து 7350 ரூபாயும் இருக்கும். அதாவது இவங்க ஃப்ரெஷருக்கு அண்ட் ஐடிஐ எக்ஸ்ஐடிஐ 2 பேத்துக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து எந்த ஒரு அடிஷனலும் தேவையில்லை, 10th படித்தாலே போதும். எக்ஸ்ஐடிஐ அப்படின்னா அந்த என்டிசி சர்டிஃபிகேட் வந்து அந்தந்த ஸ்ட்ரீமில் வந்து வாங்கியிருக்கணும். இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற லிங்க் மூலியமாக தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் சாம்பிள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்ப்போம் அப்படின்னா 100 ரூபா வந்து நம்ம பே பண்ணணும். இவங்க ஃபீஸ் வந்து யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடையாது. நீங்கள் 100 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் பே பண்ணும்போது ரிமார்க்ஸில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கணும். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பேங்க்கோட டிரான்சாக்ஷன் ஐடி ரெஃபரன்ஸ் நம்பரையும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுதான் ஒரே ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் லிஸ்ட் ஆகிற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஜேபிஜி அல்லது ஜேபக் ஃபார்மேட்டில் 50லேருந்து 200 கேபிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சி, எஸ்டி அல்லது ஓபிசி எக்கனாமிக் ரிஸ்ட்ரிக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட். அதே போல் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதியாட்டி உங்களால் இந்த எக்ஸாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த வேலிடான கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதே போல் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாலும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபீஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டையும் வச்சுக்கோங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் காப்பியாக வச்சுக்கோங்க. கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/6/2019 5 மணிக்கெலாம் வந்து லிங்க் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதில் இந்த இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பர் மூலியமாக தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து மெசேஜஸ் வந்து வரும். மற்றபடி எந்த ஒரு காலோ எந்த ஒரு மெசேஜும் வேறு நம்பர்லேருந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபேக் கால்ஸ் வந்து நம்பாதீங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சிருந்தவங்களும் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க, எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 10th 12th அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக உள்ள ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து வேணும். எதுக்கு அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சார் நான் முன்னாடியே சொன்னது போல் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் தான். இது வந்து இது மூலிமா எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அப்ளை லிங்க். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல ஸ்டெப் 1 ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் சப்மிட் அப்படின்னு இருக்க லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு புது விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன ஜெண்டர், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே போல் அவங்க அப்பா பேர் என்ன, அப்பா ஆக்குபேஷன் என்ன, அம்மா பேர் என்ன, அம்மா ஆக்குபேஷன் என்ன, அட்ரஸ் என்ன, அதை பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வர ரெஃபரன்ஸ் நம்பரை மறுபடியும் வந்து இந்த அப்ளிகேஷன் இதில் வந்து லாகின் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்கேன்டு காப்பி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ வந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.